நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்களில் யூடியூப் போய் பார்த்த ஸ்தலங்களை போடுறதில் இன்றைக்கி 770வது பகுதியாக போய் பார்க்க போகிற ஸ்தலம் பித்ருக்களோட மூதாதையர்களோட சாபங்களை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிற இடம். இது சூரிய பகவான் வழிபட்ட ஈசன் அப்படின்னும் தெரிஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு ஒரு 8-9 வருஷமாக போகணும்னு நினச்சதை இப்போ சமீபத்தில் போன போது தான் இறைவனோட அருளால் போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. நிறைய கோவில்களில் நம்ம பார்த்துருக்கோம். சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட 3 நாள், பங்குனி மாதத்தில் 3 நாள், அப்படி ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு ஸ்தலத்தில் சூரிய பகவான் ஈசனை வழிபாடு பண்ணுவார். அது 2-3 நாள் அப்படின்ட்டு இருக்கும்னு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் 365 நாளுமே சூரிய பகவான் இங்கே ஈசனை வழிபாடு பண்ணின்னு இருக்கார். அதை பார்க்குறதுக்கு எப்படி ஒளிமதிங்கிற ஊரில் முன்னாடி சந்திரனுக்கு அந்த சந்திர பிம்பத்தை அந்த கண்ணாடியில் வச்சு பார்த்தா தெரியுங்கிற மாதிரி இங்கே நம்ம கண்ணாடி எடுத்துட்டு உள்ளே போனோம்னாக்க அந்த சூரியன் இருக்கிற உதிச்சதுலேருந்து மறையிற வரைக்கும் இருக்கிற 365 நாளுமே சுவாமியோட அந்த நிழல் அந்த செவுத்தில் படுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு ரொம்ப வித்தியாசமான சிறப்பு மிக்க கோவில். இந்த கோவில் சூரியன் வழிபட்டதுனாலேயோ அதனாலேயே இந்த ஊருக்கு சூரிய மூலைன்னு பேர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சு நவகிரக ஸ்தலங்களில் சூரிய பகவானுக்கு உண்டான ஆடுதுறை கோவிலுக்கு போகிறவாளுக்கு அது பக்கத்துலேயே கஞ்சனூர்ன்னு இருக்குது. அது சுக்கிரனுக்கு உண்டான பரிகார ஸ்தலம். இந்த சூரியனுக்கு உண்டான ஸ்தலத்துக்கும் சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலத்துக்கும் லட்சக்கணக்கான பேர் போகிறா. ஆனால் அங்கேருந்து கொஞ்சோண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கீழ சூரிய மூலை அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் அருள் பாலிக்கிற அம்பாள் பவளக்குடி அம்மன் சொல்லிட்டோம். சுவாமி சூரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் நமக்கு அருள் பாலிச்சுருக்கார். இந்த கோவிலை போய் நிறையா பேர் பார்க்காம விட்டுறா. இப்போது இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னாக்க, சூரியன் ஏன் இங்கே 365 நாளுமே வேண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, பிரதோஷ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடு. அந்த பிரதோஷ பூஜைங்கிறது சாயங்காலம் சூரியன் மறையிற நேரத்துக்கு வரக்கூடிய பூஜையாக இருக்குது. அந்த பூஜை 15 நாளைக்கு ஒரு முறை வளர்பிறையில் ஒரு தடவை, தேய்பிறையில் ஒரு தடவை வரும். அந்த பிரதோஷ வழிபாட்டை தன்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் ரொம்ப மனசு கவலைப்பட்டு இருந்தாராம். அப்படி கவலைப்பட்டு இருந்தவருக்கு சாயங்காலம் என்ன, அவர் அஸ்தமிக்கிற நேரம், மறைஞ்சு போகிற நேரம், அப்போது தன்னால் பார்க்க முடியலையேங்கிறத அவரோட சீடர் ஒருத்தர் இருந்தார். அந்த சீடரோட பேர் யாக்ஞவல்ப முனிவர்னு. அவர் தன்னோட சீடர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு சுவாமியை பார்க்க முடியலன்ட்டு. அப்போது இந்த யாக்ஞவல்கிய முனிவர் என்ன பண்ணுறார், தன்னோட குருவான சூரியன்டேந்து தான் கற்ற அத்தனை வேதங்களையும் அவர் தினமும் வழிபட்டு இந்த ஸ்தலத்தில் இந்த சூரிய கோடீஸ்வர பகவான்கிட்ட சூரியன் தன்னோட குருவுக்கு இந்த மாதிரி ஒரு மனக்கவலை இருக்குது, அந்த கவலையை நீங்கள் தான் போக்கணும்னு சொல்லி குருவுக்காக வேண்டி இந்த சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். தவிர சூரியன்கிட்ட தாம் கத்துண்ட அத்தனை வேதத்தையுமே குரு தட்சணியாக சுவாமிக்கு கொடுத்து வேதாக்னி யோக பாஸ்கர சக்கரம் அப்படின்னு அதில் அந்த வேதத்தை எல்லாத்தையுமே ஒரு பாஸ்கர சக்கரமாக செஞ்சு அதில் பலன் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு அது சூரிய கோடி பிரகாசரோட சுவாமியோட பாதத்தில் அவர் சமர்ப்பிச்சிடுறாராம். அப்படி அவர் சமர்ப்பித்த வேத மந்திர சக்திகள் எல்லாமே சேர்ந்துட்டு இழுப்ப மரமாக மாறிடுதான்.
இன்றைக்கும் இந்த ஸ்தலத்தோட விருட்சம் வந்து இலுப்ப மரமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதுலேருந்து வர்ற விதைகள் எல்லாமே சேர்ந்து அந்த இடமே வந்து இலுப்ப காடாக மாறிடுதான். அந்த இலுப்ப மர கொட்டைகள் அந்த விதைகளை சேர்த்து அதுலேருந்து இலுப்ப எண்ணெய் எடுத்த அந்த முனிவர் வந்து சாயங்கால நேரத்தில் அந்த பிரதோஷ காலத்தில் கோடி தீபங்களில் அகல் தீபங்களில் ஏற்றினாராம் அந்த இலுப்ப எண்ணெயை வச்சு. அப்படி அவர் பண்ணி பிரதோஷ காலத்தில் அவர் ஏற்றி வச்ச தீபங்கள் அப்படியே காத்தால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த தீபங்கள் அப்படியே சுடரோடு நல்ல பிரகாசமாக எரிஞ்சுட்டு இருந்ததாம். காத்தால் சூரிய உதயம் ஆகும்போது சூரியன் வந்து இந்த கோடி தீபங்களையும் வழிபாடு பண்ணி அந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டான பலன் எல்லாத்தையுமே அவர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ஒரு புராணம் வந்து இந்த ஸ்தலத்தை பற்றின விவரம் வந்து தட்சன் வந்து யாகம் வளர்க்குறார். அதில் ஈசனை தவிர பாக்கி எல்லாரையும் கூப்பிட்றார் ஆவிர்வாகம் கொடுக்கறதுக்கு. அப்போது சூரியன் அங்கே போயிடுறார். அதனால் கோபமான சிவனோட கோபத்துக்கு ஆளான சூரியன் தன்னோட சக்தி எல்லாத்தையும் இழந்துடுறார். இழந்தோன்னா அவர் வந்து இந்த இலுப்பவனமான இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே வந்து அந்த இடமே ஜெகஜோதியாக இருக்கிறத பார்த்து சுவாமி வந்து சூரிய கோடீஸ்வரராக கிழக்க பார்த்து அருள் பாலிக்கிறத பார்த்து அவர் இங்கே பூஜை பண்ணி தன்னோட எல்லா இழந்த சக்தி எல்லாத்தையும் திருப்பி பெற்றார் அப்படின்னும் சொல்லப்படுறது. அந்த காரணத்தினால்தான் இந்த ஸ்தலத்தில் 365 நாளுமே சூரியன் உதிச்சதுலேருந்து மறையிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் முழு நேரமுமே சூரிய பூஜை நடக்கிறது. இப்போது இந்த சூரிய பூஜையை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த ஸ்தலத்தில் சூரியனுக்கு மூலாதார சக்தியை கொடுத்தார். அதனால் சூரிய மூலை அப்படின்னு மூலாதாரம் கிடச்சபடியாக சூரிய மூலைன்னு. சூரியனார் கோவிலில் பார்த்தேன்னாக்க இந்த திருமங்கலக்குடிங்கிற ஊரில் அந்த குஷ்டரோகத்துக்கு கிடைச்ச அந்த இது நீங்கி சூரியனார் கோவிலில் எல்லா கிரகங்களுமே தனித்தனியாக இருக்கிறத பார்க்குறோம். அப்படி சூரியனார் கோயிலில் தன்னோட குஷ்டநோய் நீங்க பெற்ற சூரியன் வந்து இந்த சூரியனார் கோயிலுக்கு ஈசானிய பாகம், ஈசான்யம்னா கிழக்கு மூலை, அந்த கிழக்கு மூலைங்கிறத கீழ் மூலைன்னு சொல்லலாம். அந்த கீழ் மூலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் தான் தனக்கு உண்டான முழு சக்தியுமே திரும்ப பெற்றார். அதனால் இந்த ஊருக்கு கீழ சூரிய மூலை அப்படிங்கிற பேர் இருக்குது. அப்படிங்கிறதும் இன்றைக்கும் இறைவனை சூரியன் வந்து இங்கே காலையில் உதிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூஷ்ம ரூபத்தில் பூஜை பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு. சுவாமி கிழக்க பார்த்துருக்கார். அந்த சூரியன் வர்ற அந்த வெளிச்சம் வந்து மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால இங்கே வந்து கோபுரம் கிடையாது. நாங்கள் போனபோது தெற்கு வாசல் வழியாக தான் கோயிலுக்குள்ளே போனோம். தெற்கு வாசலுங்கிறதே நல்ல சிறந்த பரிகார ஸ்தலம்தான் சொல்கிறது பழக்கம். இந்த ஸ்தலத்தில் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை பித்ருதோஷத்துக்கு உண்டானதுக்கு யாகங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. அம்பாள் பார்த்தேன்னாக்க தெற்க பார்த்துன்னு இருக்கா. சுவாமிக்கு முன்னாடி வந்து நந்தியும் பலிபீடமும் இருக்குது. அம்பாள் வந்து இங்கே வந்து பவழக்குடி அம்பாள் அப்படின்ட்டு இருக்கா. இங்கே சூரிய பகவானே வந்து வழிபட்டபடியாக தலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கண் நோய், கண் பார்வையால் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாமே இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தியாகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டது. இந்த சுவாமி அம்பாளும் இருக்கக்கூடிய அந்த மகாமண்டபத்திலேயே பார்த்தேன்னாக்க பைரவரும் சூரியனும் நமக்கு அருள் பாலிச்சுருக்கார்.
இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பைரவருக்கு தீபாவர்த்தனை காட்டும்போது இங்கே வந்து அவருடைய கழுத்தில் வந்து ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஒளியானது அப்படியே அசைகிற மாதிரி இருக்குமா. அதை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் போன நேரம் குருக்கள் யாரும் அங்கே இல்லை. அதனால் அடுத்த தடவை திருப்பி போகும்போது அதை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த பைரவருக்கு அந்த கழுத்தில் அப்படி ஆடுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மெல்ல மெல்ல அசைகிற மாதிரி இருக்குது. அது வந்து பவழமணியோட அந்த 7 ஒளி கிரகணங்களும் அங்கே சூரிய சந்திர தோஷங்களை போக்கும். அதை பார்த்தாக்க அதை தவிர வறுமை பண கஷ்டம் எல்லாமே நீங்கிடும். இந்த சொர்ண பைரவரை தரிசனம் பண்ணி வேண்டிண்டாக்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்க இந்த கோவிலில் இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னாக்க மகாலட்சுமி தாயார் இங்கே உட்கார்ந்த ரூபத்தில் நமக்கு அருள் பாலிச்சுட்டுருக்கா. இந்த கோவிலோட குபேர மூலையில் பத்மாசனம் போட்டுன்னு உட்கார்ந்துட்டுருக்கா. இந்த மகாலட்சுமி தாயாரோட வலது காலில் பார்த்தேன்னா 6 விரல் இருக்கிறதா தெரிஞ்சின்றேன். இந்த 6ங்கிறது வந்து சுக்கிரனுக்கு உண்டான நம்பர் எண். அதனால் இங்கே மகாலட்சுமி வந்து சுக்கிரனோட ஆதிக்கத்தோடு இருக்கிறபடியாக சுக்கிர தோஷங்களும் இங்கே நீங்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சின்றேன். சூரியனுக்கு உண்டானதும் இருக்குது, சுக்கிரனுக்கு உண்டானதும் இந்த ஸ்தலத்திலே இருக்குது. அதனால தானே என்னமோ இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் கஞ்சனூருங்கிற சுக்கிர ஸ்தலமும் இருக்குது, அடுதுறைங்கிற சூரிய ஸ்தலமும் இருக்குது. அப்புறமா இந்த பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தேன்னாக்க முதல்ல தெற்கு பக்கம்தான் பார்க்குறோம். நம்ம வெளியில் வந்துட்டு தெற்கு பக்கத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஆனந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ரொம்ப சிரிச்ச முகத்தோடு நமக்கு காட்சி தரார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கன்னிமூலை கணபதி இருக்கார் இந்த மூலையில். அந்த பக்கத்தில் வள்ளி தேவயானியோட சேர்ந்த சுப்பிரமணியர், அப்புறம் மகாலட்சுமி தாயார் இருக்கா. இங்கே வந்து துர்க்கை இருக்க, சண்டிகேஸ்வரர்லாம் இருக்கா. இந்த கோவிலில் இருக்கிற துர்க்கையை பற்றியும் சொல்லி ஆனோம். இந்த துர்க்கை வந்து வலது காலை முன்னாடி வச்சுட்டு அப்படியே நடந்து வர்ற மாதிரி இருக்கா. அதுக்கு காரணம் வந்து நம்ம பக்தியோடு போய் அம்பாளை வேண்டிண்டா அவ ஓடி வந்து நமக்கு அருள் பாலிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு அர்த்தமாம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா அந்த துர்க்கையோட காலில் வந்து மெட்டி அணிஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. துர்க்கைங்கிறவ சாதாரணமாக நவகிரகங்களில் ராகுவுக்கு அதிபதியாக இருக்கிறவ. அப்போ ராகுனால் வரக்கூடிய தோஷங்களையும் இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வேண்டிண்டாக்க இந்த துர்க்கை ஓடி வந்து நமக்கு அருள் பாலிக்கிறா அப்படின்னு. இங்கே வந்து நவகிரக சந்நிதி தனியாக இருக்குது. அந்த நவகிரக சந்நிதியில் வாகனங்கள் இருக்குது. அதை தவிர எல்லா கிரகங்களுமே சூரியனார் கோவிலில் தனித்தனியாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் எல்லாருமே சூரியனை பார்த்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. இங்கே வந்து கோவில் இந்த கிராமமே வந்து ரொம்ப சின்ன கிராமமாக இருக்கிறபடியா பூ பழம் எதுவுமே இங்கே கிடைக்கிறதில்ல. எல்லாத்தையுமே வந்து ஆடுதுறையிலையோ இல்லை பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய திருக்கோடி காவல் அப்படி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வாங்கிட்டு வர்றது தான் இந்த கோவிலுக்கு நல்லது. அதுவரை இங்கே இருக்கிற இந்த சூரிய கோடீஸ்வரர் சுவாமிக்கு இளநீரால் அபிஷேகம் பண்ணினாக்க சூரிய தோஷம் இருக்கிறவாளுக்கும் பித்ரு தோஷம் இருக்கிறவாளுக்கும் அது நிவர்த்திகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தவர். அவருக்கு வந்து கண் பார்வை போயிடுறது. அந்த சுக்கராச்சாரியார் கண் பார்வையை மீட்கிறதுக்காக வேண்டி பல ஸ்தலங்களில் சுக்கிரன் பூஜை பண்ணியிருக்கார். அந்த மாதிரி அவர் இந்த ஸ்தலத்துலேயும்
சூரிய கோடீஸ்வரர் வழிபட்டு இழந்த கண் பார்வையை திருப்பி பெற்றாருன்ட்டும் ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம்ங்கிறத அகஸ்தியர் ராமபிரானுக்கு ராமராவண யுத்தத்தை போது சொல்லி உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறமா தான் ராமர் போயிட்டு சீதா பிராட்டியை மீட்டாங்கிறதே இருக்குது. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் தான் ராமனுக்கு இந்த நிறைய இடத்துல அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படி உபதேசம் பண்ண ஸ்தலங்களில் இந்த கீழ சூரிய மூலையும் ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே தினமுமே நடக்கிற சூரிய பூஜை, காலில் 6 விரலோடு இருக்கக்கூடிய வித்தியாசமான மகாலட்சுமி தாயார், அப்புறமா கழுத்தில் இந்த பவழ கலரில் சிவப்பு கலரில் மணி ஆடுற மாதிரி தீபாரதனை போது நகரக்கூடிய சொர்ண பைரவர், வலது காலை முன்னாடி வச்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு ஓடி வரதுக்கு இருக்கக்கூடிய துர்கா, இப்படி எல்லாருமே சிறப்பு. இத்தனை சிறப்பு. இந்த கோவில் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோயிலுக்கு போகிறவா இதுக்கு பக்கத்துலேயே திருலோக்கிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அதையும் பார்க்கலாம். இதெல்லாமே கும்பகோணத்துலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக தான் இந்த ஸ்தலம். யாருக்கெல்லாம் பித்ரு தோஷம், மூதாதியர் தோஷங்கள் இருக்கோ அவள் எல்லாரும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய சக்திகளில் வழிபட வேண்டிய கோவில்களில் இந்த ஸ்தலமும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டேன். நான் அங்கே போன போது சிவாச்சாரியார் யாரும் இல்லாதபடியாக தீபாரதனையை ஆர்த்தி எதையும் பார்க்க முடியல. ஆனால் வெளியிலேருந்து சுவாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கும்பகோணம் போகிறவா சூரியனார் கோவில்லேருந்து கஞ்சனூர்லேருந்தும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த கொடியம்மன் சமேத சூரிய கோடீஸ்வரரை பார்த்து எல்லாருமே அருள் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.